இந்த விபத்த பார்க்க போனீங்கன்னா, எல்லோருமே பார்த்திருப்பீங்க இந்த விபத்துல காணொளி. அத இப்ப நான் பக்கத்துல இணைச்சிருக்கேன். என்னன்னு பார்க்க போனா, உண்மையாகவே அக்கா வந்து அடுப்புல கரிச்சட்டிய வச்சிருப்பான்னு நெனைக்கிறேன். அவ்வளவு வேகமா பயணிச்சிருக்கிறா. ரெயின் பாரன்னு கூட தெரியாம. இதே போல தான் இன்றைக்கு நிறைய விபத்துகள் வந்து இலங்கையில ஏற்பட்டு கொண்டிருக்குது. என்ன காரணம் என்று பார்க்க போனீங்கன்னா, மிக மிக அவசரம். அதேபோல அவதானம் இல்லாம செயற்படுறது. அதேபோல வேகமா போய் நம்ம இடத்த சேர்ந்துரணுமென்ற ரீதியில பறந்து போறாங்க. உண்மையாகவே வந்து கையில ஜெட்ட தரல. எல்லோருக்குமே வாகனத்த தான் தந்திருக்காங்க. அத எல்லோருமே கவனிச்சு கொள்ளணும் எல்லா சாரதிகளும். அதேபோல் சாரதிகளுக்கு இன்னொரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நமக்கு பின்னுக்கு வாரது இன்னொரு உயிரென்றதையும், அதேபோல் எங்களோடு கூட வாரது ஒரு உயிரென்றதையும் கட்டாயமாக நீங்க அவதானிச்சு செயற்படணும். இன்றைக்கு எல்லோருமே வேகமா போகணுமென்ற ரீதியில வந்து எல்லோருமே பயணிக்கிறீங்க. ஆனா, என்ன நடக்குதுண்டா, உயிர் தான் போகுது. இன்றைக்கு வாகனத்துக்கு பார்ட்ஸ் போனா கடையில வாங்கலாம். ஆனா, நமக்கு பார்ட்ஸுகள் போனா எந்த கடையில வாங்குறன்றத வந்து யோசிச்சு கொள்ளுங்க. அதையும் விட பெறுமதியான உயிர் போச்சுண்டா திரும்பியே வராது. உங்கள நம்பி இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களையும், உங்களை அன்பு செய்கின்ற உயிர்களையும் கொஞ்சம் யோசிங்க. வேகமா போறவங்க. தயவு செய்து இனிவரும் காலங்கள்லயாவது உங்களுடைய உயிர்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வீதி விபத்துக்கள்ல இருந்து என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன். நானும் நீங்களும் இந்த காலத்துல வேகமாகத்தான் போறோம். வேகமாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்குன்றத மறந்து விடாதீங்க. தயவு செய்து எங்களோட உயிர்கள பாதுகாப்பது எங்களுடைய கடமை. அதேபோல சிந்தித்து செயற்படுங்க. நன்றி.